இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சம்பத்தன் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கிறான், வீட்டில் மண் ஓட்டிட்டு இருக்கிறான். ஒரு வீட்டுக்கு பில்லர் எடுக்க அவன்கிட்ட போய் சரி ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு கிளம்பிட்டு இருக்கிறேங்க. ஒரு ஒத்தடி பாதம் தான். போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர் தாங்க வண்டி எடுக்கிறாங்க, ஃப்ரெண்டு தோஸ்து அடிச்சு நொறுக்கிறான் பாருங்க. வண்டி வேறு வந்துச்சு. இங்கே போய் கொட்ட சொல்லியிருக்கிறாங்க. இங்கேருந்து ஷிஃப்டிங் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஒரு 5 நடம் வரும் கொட்டிட்டு அப்புறமேட்டு தான் இவங்க கூட்டு போய் தான் நம்ம 595 டர்போவுக்கு ரொட்டேட்டர் போட்டு ஓட்டி வீடியோ எடுத்து போடணுங்க. செக் பண்ணுறாங்க வந்துடுறாங்க. 525 டிஏ இன்ஜினு லாண்டியர் ப்ளஸ்ஸு. வண்டி எப்படி இருக்குது? வண்டியாக வந்து புது வண்டி மாடல் 2023 மாடல். வண்டி வெயிட்லெஸ்ஸாக தாங்க கொடுக்குறாங்க கம்பெனி வேறு கொடுத்துட்டேன். பழைய மாடல் அடிச்சுக்க பழைய மாடல் கேட்காது அங்கேருந்து. பார்த்துக்கலாம். ஆ இறங்கிட்டு இறங்கிக்கலாம். இறங்கிட்டா
பார்த்தீங்கன்னா அப்படியே ரிவேஸ் வரான். வாடா வாடா. பார்த்தீங்கன்னா இங்கே வீடு கட்டுறதுக்கோசரம் பில்லர் எடுப்பாங்களாட்டுக்குது. பில்லர் குழி எடுத்து மண் அடித்து இடம் இல்லை, வெளியே கொட்ட சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இங்கே கொஞ்சம் வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். அதனாட்டி ஒரு கால் வேலை வருது. பாருங்க, அவனே எடுத்து டெஸ்ட்டே பார்க்குறான். எம்எஃப்டி ஓட்டுதுன்னு ஒருத்தலைன்னு லோடு கிராஸ் பண்ணுறான். அதெல்லாம் எம்எஃப்ல லோடுக்காக அடிச்சுட்டு அவ்வளோ ஆனால் தைரியமாக ஓட்டலாம். மயில் வச்சா அவ்வளோ தெரியுமா? பாரு வாங்க யாராவது அடி மண்ணு மேலே தெரியுது பத்தியா, அந்த சைடு போயிட்டு போயிடும். ஓகேவா? போன கல் எடுத்து தூக்கிட்டு ஒரு ஐட்டம் தூக்கிடுறான். தூக்கி பாருங்க ரேஸ் போடுறாடே. மொட்டி கொஞ்சம் ஹைட்ராலிக் பிரச்சனைங்க, வேகமாக போக மாட்டேங்குது. பாருங்க ஹைட்ராலிக்கில் பொட்டியில் ஒரு மாதம் ஓட்டு இருக்குது. வாட்டை ஓட்டுறீங்களா? இந்த வாட்டை இருந்தாலே போட்டிருக்கோங்க. அங்கே வேறு ஓசை என்றைக்குமே இப்போ ஹைட்ராலிக் வந்து எங்கே வாசம் ஓட்டு இல்லாமல் கரெக்டாக ஹைட்ராலிக் கேப் இல்லாமல் இருந்தாவே பிடிக்குன்னு தூக்கும். நிறைய மணி போடு தூக்கிட முட்டை தூடா முட்டை தூக்கிறேன் இருக்காதுடா போது இறக்கி. இந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் இப்படி தாங்க. இதுக்கு மேலே எங்களுக்கு தெரியாது. நாங்கள் லாக் இப்போ தான் எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். ஏகி பேர் அங்கே வரோம், முன்னாடி வச்சுட்டாங்கடா. அங்கே வண்டி வருது, நிறைய வண்டி வரும் ரோட்டில். அங்கே லாக் மேட்டு போய் நில்லு. பாருங்க அங்கே தான் சேர்த்து அழுறா மண். அதுக்குள்ள சேர்த்து போகிற முடியல இறங்குறதுனால சுத்தமாக பேசணும். மைக் என்ன நீதான் காது கேட்காங்க. லாரி போயிட்டோம். லாரி போனதுக்கப்புறம் நம்ம கிராஸ் பண்ணிட்டு ராணி ரோடு தாங்க. ஏற்றி பண்ணுறது வேறு ஏதாவது வேலையாக இருக்குன்னு. ஆமாம் ஆமாம் ஆமாம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. அது என்ன கேட்டால் வந்து வண்டி அல்ற மாதிரி உங்களுக்கு தெரியுதா? ரிவர்ஸ் பண்ணிடுறாங்க. அங்கே தான் சைட்டு. சொல்லு. என்றைக்குமே டேலர் பண்ணுறதுக்கு அந்த ஏரி தான் கட் பண்ணும். ஏரியா பாருங்க அந்த மேடை போனால் மரத்துக்கு மேலே மோதிருப்பாங்க நேரம். இப்படி தூக்கி இப்படி கேமரா இங்கே இன்ஜின் டயர் தெரியும். வண்டி எப்படி இருந்ததான் வண்டி எப்படி
வரும்போது எடுத்து அவர் வந்து விடுவார். ஆனால் அந்த குழியே எடுக்கல, அப்போ அங்கே தான் போவார். வண்டி தேடி பொட்டிங்க தான் வரும். அப்போ பின்னாடி வரும், பின்னாடி வந்துடும். வாடா லெஃப்ட் வரா, டே லெஃப்ட் வரா, இதில் வந்து லெஃப்ட் வா. வரலவா அப்படியே வசதியாக சரியா வா. போலவா, ஏ ரொம்ப பண்ணிட்டா, இங்கே ரைட்ல ஏறா, போடாத முன்னாடி போடா, இன்னும் போடா. போது எடுத்து. இவர் வேற கொக்கி இங்கேயே விடுறாருடா பக்கெட்டு. மோதல் எடுத்துக்கூடா, எடுத்துட்டு தாண்டா இருக்குது. நீ பேசுறது போகலான்னு. கல் வர மாட்டேங்கிறா. கடைக்கால் தானே. கடைக்கால் கல் வந்துருச்சு. இந்தாண்ட ஒரு வரி இருக்குங்களா? ஒரு வரி தான் போட்டுருக்காங்க. கடைக்காலே ஒரே வரி தானா? 2 வரிக்கு இது வருதா? சாமி இந்த கல்லை தண்ணி எடுத்து போட்டுருக்காங்க. இந்த கல்லை தண்ணி நோதும் சாமி. பாரு இதே மாதிரி வீசி போட்டுக்குது. இன்னும் வாரம் முடிச்சிருக்குது. அந்த லோடு முடியுதுல. இல்லை அதர்னால கொட்டுதுடா இந்த கல். அப்படியே ஆதான் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நடம் வரும். அள்ளிட்டு கொண்டு போய் கொட்டிட்டு தான் வராங்கிறான். வீடியோ எடுக்கிறதுக்கு வேறு அங்கே வேறு ஆள் இல்லை, அதனால் ஓட்ட வேலை. இன்றைக்கி எங்கள் தம்பியும் காலேஜ் போயிட்டான். ஒரு கல் வேறு விழுந்து போச்சு, ரோட்லேயே விழுந்து போச்சுங்க கல் வேறு. அந்த அண்ணன் எடுத்து போட்டுக்கிறாங்க கொத்துக்காரங்க. ஒரு 10 நடம் ஓட்டுற மாதிரி வருங்க. 10 நடம் வருமா? ஒரு 20 நடைக்கு பக்கமாக வரும். ஒரு 10-15 வருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அது ஒரு 15-20 நடம் வரும். நம்ம வீட்டுக்கு போகலாம், நம்ம வேலையை பார்க்கலாம் போய். இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் நான் கண்டினியூ பண்ணுறேன்.